நான் தோற்றுனோன்னு நிறைய பேர் நீங்க பயப்படலாம். அவ்வளவுதான், நீ தோற்றுவேன்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம். எனக்கு எதுலையுமே ஜெயம் இல்லை, நான் கை வைக்கிறதெல்லாம் தோல்வியா போகுது, ஒரு ஜெயத்தை பார்க்க மாட்டேனா, என் குடும்ப வாழ்க்கையில ஒரு ஜெயம் இல்லை, என்னுடைய வியாபாரத்துல ஒரு ஜெயம் இல்லை, எல்லா இடத்துலையும் இன்று வரையிலையும் நீங்கள் தோல்வியே நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க முயற்சி எடுத்த 90% காரியங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை கர்த்தர் திறந்து, புதிய பாதையை திறந்து, உங்களுக்கு அனுபவமே இல்லாமல் உங்களுக்கு தெரியாத அந்த பாதையிலே நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் யார் அப்படின்னா, நம்மை தோற்று போகிறதற்காக அழைத்தவர்கள் அல்ல, நம்ம ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு அழைத்தவர் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைக்கிறதிலே பிரியப்படுகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வளர்ந்து, அவர் வாரினால் அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே அவருடைய ஜீவனை கொடுக்கும் போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், தோல்வி அடைஞ்சிட்டாங்க, கிறிஸ்தவன் தோல்வி அடைஞ்சிட்டு, இயேசுவை நம்பினவர்கள் தோல்வி அடைந்தார்கள், அங்கே இருந்த சீடர்கள் கூட தோல்வி அடைந்தார்கள் என்று நினைத்த அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து, இல்ல தோற்று போகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஜெயம் கொடுக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று அன்றைக்கு நிரூபித்த கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. கண்டிப்பாக உங்களையும் என்னையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறார். நான் தோற்றுனோன்னு நிறைய பேர் நீங்க பயப்படலாம். அவ்வளவுதான், நீ தோற்றுவேன்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம். எனக்கு எதுலையுமே ஜெயம் இல்லை, நான் கை வைக்கிறதெல்லாம் தோல்வியா போகுது, ஒரு ஜெயத்தை பார்க்க மாட்டேனா, என் குடும்ப வாழ்க்கையில ஒரு ஜெயம் இல்லை, என்னுடைய வியாபாரத்துல ஒரு ஜெயம் இல்லை, எல்லா இடத்துலையும் இன்று வரையிலையும் நீங்கள் தோல்வியே நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உன்னை ஜெயிக்க பண்ணுகிற, உங்களை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இன்றைக்கு நம்மத்திலே இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரமாகவே எல்லா இடங்களிலேயும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஸ்கூல்ல படிக்கும் போது நிறைய நேரத்தில் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன், சார் ஒரு பாடமாவது நம்ம பாஸ் பண்ண மாட்டோமா? அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை வாங்கி அம்மா அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து சைனை வாங்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். எல்லாத்துலேயுமே ஃபெயில் அப்படின்ற வார்த்தை இருக்கும். அப்படி நிறைய பேர் அவங்களுடைய தேர்வு தாளில் அவங்களுடைய அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் வெரி வெரி குட் அப்படின்னு வாங்குவாங்க, நம்ம வெரி வெரி பேட் அப்படின்னு வாங்குவோம். வாங்கிட்டு அவ்வளோத்துலேயும் ஃபெயில், ரெட்டிங்கில் சைன் அப்படின்னு பார்க்கும்போது, சார் ஒரு பாடத்தையாவது என்னைக்காவது ஒரு நாள் ஒருவேளை அந்த தமிழ் பாடத்தில் ஜெயிச்சிட்டோம்னா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். தமிழ் நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, என்னுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் 1 மார்க் ப்ளூ இங்கில் வந்துருச்சுப்பா அப்படின்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் அதே ஒரு இடத்துல தோல்வியினுடைய உச்சத்தை பார்த்தவர்கள் சண்டே ஸ்கூலில் படிக்கிற பாடத்தில் அவர்தான் பாடத்தில் ஃபஸ்ட்டு, பாட்டு போட்டியில் ஃபஸ்ட்டு, வசன போட்டியில் ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணோம். பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுதி முடித்து கையில் அந்த பேப்பர் கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 85, 95, 100, 99. ஐயோ, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மார்க்கா? அப்போ நான் நம்புகிறேன், ஒரு இடத்துல ஒருவேளை தோல்வியை சந்தித்தாலும் என் வாழ்க்கை அந்த தோல்வியிலே முடிஞ்சு போயிருச்சு, நம்ம தோத்துட்டோம், நம்ம ஃபெயில் அப்படின்னு நினைச்சாலும் ஆண்டவர் இன்னொரு பக்கத்தை கர்த்தர் வைத்து, இன்னொரு வாழ்க்கையை ஆண்டவர் வைத்து என்னை ஜெயிக்க பண்ணி இத்தனை நாட்களும் உங்களுக்கு முன்பாக நடத்துவாரானால், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல பக்கத்தில் நீங்கள் தோல்வியை அனுபவித்து அவ்வளோதான் நான் ஃபெயிலியரான ஒரு ஆள் அப்படின்றத
நீங்க உங்க மனசுல விதைச்சாலும் ஆண்டவர் இன்னொரு வழியை நிச்சயமாய் உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நீங்க முயற்சி எடுத்த 90% காரியங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை கர்த்தர் திறந்து, புதிய பாதையை திறந்து, உங்களுக்கு அனுபவமே இல்லாமல் உங்களுக்கு தெரியாத அந்த பாதையிலே நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே அந்த ஜெயத்திற்கான ஒரு கையளவு மேகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும். உங்கள் தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். நீங்கள் தோற்று போன அதே இடத்திலே கர்த்தர் ஒரு நாள் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் நிற்க பண்ணுவார். தோல்வி நிரந்தரமானது அல்ல. தோல்வி உங்களுக்காக குறிக்கப்பட்டது அல்ல. கலங்கி போய் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் சீக்கிரமாய் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது. ஆண்டவரே, எங்களை எல்லா இடத்திலையும் ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயம் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார். நீங்கள் திருச்சபையிலே சாட்சி சொல்லுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்பீங்க. எப்படி சாட்சியாய் நிற்பீங்கன்னா, நான் எனக்கு கர்த்தர் ஜெயத்தை காணும்படி உதவி செய்தார். நான் தோற்றிடுவேனோன்னு நினைச்சேன், ஆனால் ஆண்டவர் என் கண்கள் ஜெயத்தை பார்க்க உதவி செய்தார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது அப்படியே நடக்க போகிறது. கர்த்தருக்கு சித்தமான சில ஆண்டுகள் முடியும் போது நீங்க நிறைய பேர் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடிச்சு ஜெயிக்க பண்ணுவார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இதே சாட்சியை சொல்லுவீர்கள். சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை தோற்று போனவர்களாய் அல்ல, ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நிறுத்துவார். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு சாதாரணமான காரியம் போதும், ஒரு சின்ன காரியம் போதும், நிச்சயமாகவே அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கடந்த நாட்களில் நடந்த 7 நாட்கள் அந்த இரக்கம் செய்யும் வரை அந்த ஜெபத்தில் நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். அப்போ அதில் கலந்து கொண்ட ஒரு ஃபேமிலி சாட்சி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக அவர்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை. அப்போ அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. 2 பேருடைய உடம்புலையும் பலவிதமான பிரச்சனைகள். அவர்களுக்கு திரும்ப நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையே இல்லை. ஆனால் அந்த 7 நாட்களும் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் 8 வருடம் தாண்டி கடந்த நாட்களிலே அவர்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அவர்களை டெஸ்ட் பண்ணின மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுடைய வயிற்றுல 2 குழந்தைங்க இருக்குது, 2மே ஆரோக்கியமா இருக்கிறது, சுகமா இருக்கிறது. என்னுடைய ஆண்டவர் நிச்சயம் நான் நம்புகிறேன் நம்மை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். நீங்க ஒருவேளை தோற்று போயிருக்கலாம். இனி நான் ஜெயத்தை பார்க்கறதுக்கு விரும்பல பாஸ்டர், ஆனா என் பிள்ளையாவது ஜெயிச்சிடணும், என் பொண்ணாவது ஜெயிச்சிடணும், அவனுடைய ஜெயத்தை நான் என் கண்ணுல பார்க்கணும், அது போதும். எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நான் திரும்பி வந்துட்டேன். எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நான் முடிவு வரைக்கும் ஓடல. நான் ஃபெயிலியர், எல்லாத்துலயுமே ஃபெயிலியர். ஆனா என்னுடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஃபெயிலியரை சந்திக்க கூடாது என்று இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தகப்பன் தாய் நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், எல்லா இடங்களிலையும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் உங்க பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து கடைசி வரையிலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெயத்தை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த ஜெய சந்தோஷம் உங்களுடைய வீடுகளிலே கேட்கப்படும். உங்களுடைய காதுகளிலே ஜெய சத்தம் கேட்கப்படும். ஆமென் சொல்லுங்கள். துக்க செய்திகளை கர்த்தர் மாற்றி உங்களுடைய காதுகளிலே ஜெயத்தை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இதோ சித்னா பிடிபட்டு போனது, இதோ ஏசேக்கு பிடிபட்டு போனது என்று காதுகளிலே கேட்ட அந்த ஈசாக்குக்கு கொஞ்ச நாள் காத்திருந்த உடனே ரகபோத்திலே கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்கிற செய்தி அவனுடைய காதுகளிலே கேட்டது. அதற்கு பின்பு ஒரு துறவை தோண்டி அதிலே தண்ணீரை கண்டோம் என்று அடுத்த 2வது ஒரு ஜெய சத்தம் அவருடைய காதுகளிலே கேட்கப்பட்டது. அதற்கு பிறகு ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பதிலை தந்தார் என்கிற அந்த ஜெய சத்தம் ஈசாக்குனுடைய காதுகளிலே கேட்கப்படுமே. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே உங்க காதுகளில் ஒரு சத்தம் கேட்கப்படும். சித்னாவினுடைய செய்தியை கேட்டவர்கள், ஆமென், ரகபோத்தினுடைய செய்தியை கர்த்தர் கேட்க வைப்பார். நீரூற்றை கண்ட அந்த செய்தியை கர்த்தர் கேட்க வைப்பார். காரணம் என்னவென்றால், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் தோற்று போனவர் அல்ல, அவர் ஜெய கிறிஸ்து, அவர் ஜெயிக்கிறவர். ஹல்லேலூயா.